வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போறோம். பிரபல முதலீட்டாளர் ஆஷிஷ் கச்சோலியா இருக்கார் இல்லையா? ஆமா. அவர் சமீபத்துல தன் போர்ட்ஃபோலியோல ஒரு 8 புது ஸ்டாக்ஸ் சேர்த்திருக்காரு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பேச போறோம். எதுக்காக இந்த பங்குகளை செலக்ட் பண்ணாரு, அதுக்கு பின்னாடி என்னன்னு புரிஞ்சுக்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். கண்டிப்பா. சரி, இந்த 8 ஸ்டாக்ஸையும் பார்க்கும்போது சில விஷயங்கள் இருக்கு. சிலது நல்ல வளர்ச்சி, ஆனா வேல்யூவேஷன் ஜாஸ்தி. சிலதுக்கு டேட்டாவே கம்மி இல்லையா? ஒரு கலவையா இருக்கு. முதல்ல இந்த நல்ல வளர்ச்சி ஆனா ஜாஸ்தி வேல்யூவேஷன் இருக்கிற பங்குகளை பார்ப்போமா? குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக், அதை பத்தி சொல்லுங்களேன். ஓகே. குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் பஞ்சாப் பேஸ்டு கம்பெனி. மெயினா ரயில்வே சிக்னலிங் பண்றாங்க. குறிப்பா கவச் சிஸ்டம், அந்த ரயில் மோதல் தடுப்பு சிஸ்டம் இருக்குல்ல, அது இந்தியன் ரயில்வேஸ் அவங்களோட மெயின் கஸ்டமர். சரி சரி. ரெவென்யூ பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல 21% CAGRல வளர்ந்திருக்கு. 151 கோடி கிட்ட. PAT அதாவது லாபம், அது இன்னும் சூப்பர், 175% CAGR. 175%? அடேங்கப்பா. ஆமா, 104.7 கோடி வந்திருக்கு. ரீசெண்டா ஒரு பெரிய கவச் ஆர்டரும் கிடைச்சிருக்கு, ஒரு 978 கோடிக்கு. வளர்ச்சி சூப்பரா இருக்கு, ஆனா வேல்யூவேஷன் அதான் முக்கியம். அங்கதான் விஷயமே இருக்கு. PE ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு earnings 78 மடங்கு இருக்கு. 78 ரொம்ப ஜாஸ்தியா தெரியுதே. ஆமா, ரொம்ப ஜாஸ்தி. மார்க்கெட் இந்த கவச் ஆர்டர் சக்சஸ் ஆகும், ஃபியூச்சர்ல நல்லா வளரும் ரொம்ப நம்புது. ரிஸ்க் இருக்கு இதுல. ஓகே, இதே மாதிரி ரொம்ப வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கிற வேற ஸ்டாக்ஸ், குவாலிடெக் லேப்ஸ், அப்புறம் இன்ஃபினியம் ஃபார்மசம். கரெக்ட். குவாலிடெக் லேப்ஸ் டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன், சர்டிஃபிகேஷன், அதாவது TIC ஃபீல்டில் இருக்காங்க. ஆட்டோ, ஃபார்மா, டிஃபென்ஸ்னு நிறைய செக்டாருக்கு பண்றாங்க. ரெவென்யூ ஒரு 37 கோடி, PAT 4 கோடி. ஆனா PAT CAGR பாருங்க, 111%. ஆனா PE 80.3 மடங்கு, ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இன்ஃபினியன் ஃபார்மசம், குஜராத் கம்பெனி, அயோடின் பேஸ்ட் API பண்றாங்க. API-னா ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், மருந்து செய்யற மூலப்பொருள். அவங்க ரெவென்யூ 136 கோடி, 24% CAGR. கச்சாலியா 4.6% ஸ்டேக் வாங்கியிருக்காரு 22 கோடிக்கு. சரி, இதோட P? இது 50 மடங்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் விட இதுவும் ஜாஸ்தி தான். எக்ஸ்போர்ட் வாய்ப்பு நல்லா இருக்கு, ஆனாலும் வேல்யூவேஷன் அதிகம். அப்போ இந்த 3 ஸ்டாக்ஸும் ஹை growth ஆனா ஹை ரிஸ்க், ஹை வேல்யூவேஷன் கேட்டகரியில வருதுன்னு சொல்லலாமா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்கறாங்க, அதுக்கு பிரீமியம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இதுக்கு நடுவுல நமன் இன்ஸ்டோர்னு ஒன்னு இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதே. ஆமா, நமன் இன்ஸ்டோர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். அவங்க மாடுலர் ஃபர்னிச்சர் ரீட்டைல் ஸ்டோருக்கு இன்டீரியர் பண்றாங்க. ஓ, ஃபர்னிச்சர் இன்டீரியர்ஸா? ஆமா, இப்போ ஏர்போர்ட் லான்ச்லயும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன கம்பெனி தான். மார்க்கெட் கேப் 112 கோடி தான். சரி, கச்சோலி எவ்வளவு வாங்கியிருக்காரு? அவர் 8.3% ஸ்டேக் வாங்கியிருக்காரு, ஒரு 9.3 கோடிக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சு FII, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் ஏறி இருக்கு. ஓ, அது நல்ல சைனாச்சு. வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? அதுதான் இங்க பிளஸ் பாயிண்ட். ரொம்பவே கம்மியா இருக்கு. PE வெறும் 14 மடங்கு தான். வெறும் 14? இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 31 சொன்னீங்களே. ஆமா, அதனால இது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் மாதிரி தெரியுது. ஏர்போர்ட் ரீட்டைல்ங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஒரு வேல்யூ பிக்கா இருக்கலாம். சூப்பர். அப்போ ஹை growth பார்த்தாச்சு, ஒரு வேல்யூ பிக் பார்த்தாச்சு. மீதி 4 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, ZDEC, C2C அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ், கான்கார்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அப்புறம் தாமஸ் ஸ்காட். இத பத்தி பெருசா தகவல் இல்லையே. உண்மைதான். இந்த 4ம் ஸ்பெகுலேட்டிவ்னு சொல்லலாம். ஸ்பெகுலேட்டிவ்னா? அதாவது ஊகத்தின் அடிப்படையில அதிக ரிஸ்க் எடுத்து வாங்குறது. ZDEC பாத்தீங்கன்னா சுற்றுப்புகழ் கழிவு மேலாண்மை, கிரீன் டெக்னு சொல்றாங்க. கச்சோலியா 3.5% ஸ்டேக் 31 கோடிச்சு வாங்கியிருக்காரு. C2C அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ், ஒருவேளை டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல ஆட்டோமேஷனா இருக்கலாம், சரியா தெரியல. இதுல 2.6% ஸ்டேக் 18 கோடிக்கு. சரி. கான்கார்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இதுவும் ஆட்டோமேஷன் இல்ல கண்ட்ரோல் சிஸ்டம்ஸா இருக்கலாம். ரயில்வேக்கும் சம்பந்தம் இருக்கலாம். 1.2% ஸ்டேக் 10 கோடி. ஓகே, கடைசி ஒன்னு தாமஸ் ஸ்காட். தாமஸ் ஸ்காட் இந்தியா. பேரை பார்த்தா பிராண்டட் ஆடைகள், ஃபேஷன் ரீட்டைல் மாதிரி தெரியுது. லைஃப் ஸ்டைல் பிராண்டா இருக்கலாம். இதுல 2.4% ஸ்டேக் 10 கோடி ரூபாய். அப்போ இந்த 4 ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தியா? நிச்சயமா. ஏன்னா இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ், பிசினஸ் மாடல் பத்தி பப்ளிக்ல பெருசா தகவல் இல்ல. அதனால இதுல ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா வரலாம், ஆனா லாஸ் ஆகவும் வாய்ப்பு அதிகம். புரியுது. இதெல்லாம் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அல்லது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வச்ச பெட் மாதிரி. கரெக்ட். அப்போ மொத்தத்துல கச்சோரியாவோட இந்த புது செலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்ட் அப்ரோச் தெரியுது இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஒரு பக்கம் குவாட்ரண்ட், குவாலிடெக், இன்ஃபினியம் மாதிரி ஹை growth ஸ்டாக்ஸ்க்கு பிரீமியம் கொடுக்க தயாரா இருக்கார். ஆனா அங்க வேல்யூவேஷன் ரிஸ்க் இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் நமன் இன்ஸ்டோர் மாதிரி ஒரு கிளாசிக் வேல்யூ பிக் இருக்கு. அப்புறம் இந்த 4 ஸ்டாக்ஸ் ஹை ரிஸ்க், ஹை ரிவார்ட் கேட்டகரியில வருது. ஸ்பெகுலேட்டிவ் சாய்ஸஸ். இது அவரோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை காட்டுது. இந்த பங்குகள் பத்தின எங்க அலசல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். கச்சோலியாவோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமா இருக்கோம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாம அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம். நன்றி.